அத்தைக்கு தெரியாம மறைஞ்சு வந்திருக்கேன். ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களா? ஏதாவது வழி கிடைச்சதா? அஹானாவை போகாமல் எப்படி தடுக்க? இந்த முறை அவளை வீட்டை விட்டு துரத்திட்டா மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டாங்க. சொல்ல போனா அவ பக்கமும் தப்பு இருக்குது. அவ என்னன்னா ரொம்ப வாய் பேசுறா, இப்படி படபடன்னு ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்றா. என்னோட தப்பில்லைன்னு அப்படி சொன்னா சரியாகாது. பாருங்க நடு அண்ணி, நீங்க இன்னும் அந்த பொண்ணை பத்தி எதுவும் சரியாவே புரிஞ்சுக்கலைன்னு எனக்கு தெளிவா தோணுது. அவள் எதையும் நேருக்கு நேரா பேசும் பொண்ணு வெளிப்படையா பேசுறாள். பாருங்க, இந்த வீட்டை யாராவது மாத்த முடியும்னா அது அஹானா மட்டும்தான். உங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க தைரியமே வந்தது கிடையாது. நாங்க குரல் கொடுத்திருந்தா எங்களையே அம்மா வீட்டுக்கு துரத்தி இருப்பாங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? அப்புறம் எங்க அப்பாவால இந்த வயசுல இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தாங்கிக்க முடியாது. பாரோ சொல்றது சரிதானே? நமக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்ய முடியுமா என்ன? நீங்க ரொம்ப பேசாதீங்க. உங்களால கூட என்ன உங்களோட கூட்டிட்டு போக முடியலையே. பெரியத்த இடம் கேட்க உங்களுக்கும் தைரியம் இருந்ததில்ல. நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு வரை தைரியத்தை காட்ட முடியலதான். ஆனா நான் ஒரு நாள் நிச்சயம் என் தைரியத்தை காட்டுவேன். உன்னை நிச்சயம் ஒரு நாள் என் கூட கூட்டிக்கிட்டு போவேன். உனக்காவது எங்காவது போக வழி இருக்குது. ஆனா எங்களை யோசிச்சு பார். நாங்க எப்பவும் இங்கேயே தான் கிடக்கணும். போதும், நிறுத்துங்க. இப்போ நமக்கு இது சரி அது தப்புன்னு தீர்ப்பு சொல்ல நேரம் இல்லை. இப்போ அஹானாவை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிங்க. ஐடியா பெரிய அண்ணி, உங்களுடைய அப்பா ஜோதிடர் தானே? அவர் கைரேகை பார்த்து வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை கணித்து சொல்லுவாரு. ஜாதகமும் சொல்லுவார் இல்ல? ஆமா, ஏன் சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் விலகுங்கள. என் பேச்ச கேளுங்க. நீங்க எப்படியாவது உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சீக்கிரம் டாக்ஸி பிடிச்சு வர சொல்லுங்க. பெரியம்மாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தானே? அவர் அர்ஜுன் கல்யாண வரவேற்புக்கும் வர முடியல. அதனால இந்த சாக்கில் அவரை வரவழைப்போம். தயவு செய்து அவருக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. ஆனா கொழுந்தனாரே அப்பா இங்க என்ன செய்வாருன்னு எனக்கு புரியல. நீங்க கவனமா கேளுங்க. உங்க அப்பாவை வர வச்சு இப்படி சொல்லுங்க. இப்போ நம்மளோட வீட்டுல ஏதோ ஒரு அபசகுன காலம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அதனால இப்போ யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஒருவேளை யாராவது வீட்டை விட்டு போனா குடும்பத்துக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லுங்க. பாருங்க, இதை கேட்டதும் பெரியம்மா அஹானாவே அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் தானாவே எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். கொழுந்தனாரே, இந்த பிரச்சனையெல்லாம் இவ்ளோ சீக்கிரம் முடியாது. இந்த அபசகுன காலம் 1 வாரம் இல்லாட்டி 10 நாள முடிஞ்சிரும். அப்படி என்ன செய்யறது? அதுக்கப்புறம் அத்தை மறுபடியும் அஹானாவை வீட்டை விட்டு துரத்தி அம்மா வீட்டுக்கு அனுப்ப சொல்லிடுவாங்களே. அப்போ என்ன செய்வோம்? அண்ணி சொல்றதும் சரிதான். இப்போ நம்ம புதுசா வேற ஏதாவது யோசிச்சு ஆகணும். அதாவது அண்ணி மூளையை இன்னும் கொஞ்சம் உபயோகிக்கணும். வித்தியாசமா யோசிக்கணும். ஆமா பண்ணி, உங்க அப்பாவை இங்க வர வச்சு ஆனா இந்த வீட்டுக்கு ரொம்ப ராசியானவள்னு சொல்லுங்க. ஆனா இந்த வீட்டுல இருந்தாதான் முன்னேற்றம் வரும், வருமானம் பெருகும். ஒருவேளை அவ வீட்டை விட்டு போயிட்டானா நம்மளோட குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரும்னு சொல்லுங்க. பாருங்க, இதை கேட்டதும் பெரியம்மா அஹானாவை வீட்டுல வச்சுக்க தானாவே சம்மதிப்பாங்க. இல்ல கொழுந்தனாரே, அப்பாவை இவ்வளோ பெரிய பொய் சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்? அண்ணி, இப்போ அஹானாவை காப்பாத்த இதை தவிர நம்ம கிட்ட வேற வழி இல்ல. அண்ணி கேளுங்க அண்ணி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரே ஒரு முறை உங்க அப்பா கிட்ட பேசி பாருங்களே. இவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து அவர் தான் காப்பாற்ற முடியும். ஆமாக்கா, வேற வழி இல்லையே. இந்தன்னா இன்னைக்கே பெரியத்த அவளை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஒரு முறை அவ போயிட்டானா அப்புறம் இங்க திரும்பி வரவே முடியாது. அவளை போக விட முடியாது. ஒரு முறை ஃபோன் பண்ணுங்களே. சரி, நான் அப்பா கிட்ட இப்போவே பேசி பாக்குறேன். ஆனா அவர் ஒத்துக்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. அண்ணி, தயவு செஞ்சு ஃபோன் போடுங்க. மாமியார் வீட்டுல உன்னை திருப்பி அனுப்புனா எங்கேயாவது ஒரு மரத்தடியில தஞ்சம் தேடிக்கும். எங்க வீட்டு அம்மா வீடுன்னு நினைச்சு இங்க வரும் தப்ப செய்யாத. கிளம்புறாத்த.
சரி சரி. அர்ஜுன், இவளை இவங்க அம்மா வீட்டுக்கு வெளியே இறக்கி விட்டுட்டு வந்துரு. அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காதே. பெரியண்ணி, உங்க அப்பா இன்னும் வந்து சேரலையே. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? அவருக்கு டாக்ஸி கிடைச்சிருச்சா? டாக்ஸி கிடைக்கல. ஒருவேளை டிராஃபிக் நெரிசல்ல சிக்கி இருக்கலாம். எனக்கு இப்போ ஒன்றும் புரியல என்ன நடக்குமோ. ஏதாவது செய்யுங்களேன் அக்கா. நான் என்ன செய்ய முடியும்? நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சரியா தெளிவா சொல்லிட்டேன். ஆனா அவர் என்கிட்ட ஆமானும் சொல்லல, இல்லன்னும் சொல்லல. எனக்கு புரியல அவர் வந்து எல்லாத்தையும் சரியா சொல்வாரா இல்லையான்னு. ஆனா அக்கா, அவர் வரதுக்கு முன்னால அஹானா புறப்பட்டுடுவாளே, அப்புறம் என்ன செய்யறது? வேற வழியும் இல்லையே. சின்ன சித்தி, சின்ன சித்தி, நீங்க நிஜமாவே போறீங்களா? பாட்டி பாட்டி, சின்ன சித்திய மன்னிச்சிடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க அமைதியா இருங்க. இங்க என்ன வேலை? படிக்கல வேலை இல்லையா? உங்க ரூம்க்கு போங்க. வந்துட்டா சின்ன சித்திக்கு ஆதரவு பேச. அம்மா, அது அஹானாவோட அம்மா கிட்ட என்ன சொல்லணும்? நான் நிரந்தரமாவே விட வந்திருக்கிறேன்னா இல்ல கொஞ்ச நாள்ல கூட்டிட்டு போவேன்னா? இப்போ எதுவும் சொல்ல வேணாம். அம்மா கொஞ்ச நாளுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்கன்னு மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் போன்ல நான் பேசிக்கிறேன். போ, இனி நேரம் ஆக்காத. இவளை அழைச்சிட்டு போ. வரேன்க்கா. தீர்க்க சுமங்கலியா இரு. பரவாயில்ல, விடுங்க. சீக்கிரம் வா, பத்திரமா போயிட்டு வா.